ஹாய், நான் லியா. இன்றைக்கு சரியாக ஓராண்டுக்கு முன்பு அந்த பிரபலமான மருத்துவமனையின் ஆப்ரேஷன் தியேட்டரில் அவர் கிடத்தப்பட்டிருந்தார். 13/12/2023 பிறந்த நொடி முதல் வாழ்வுடன் இணைந்து பணியாற்றி வந்த இதயம், இரத்த நாளம், நுரையீரல் அனைத்தும் ஒரு சேர வேலை நிறுத்த அறிவிப்பு செய்து கொண்டிருந்த நேரம் அவர் ஒரு மருத்துவரின் ஆலோசனையை நாட அவர் சொன்னார், ஒன்றும் பிரமாதமில்லை, சரி செய்து விடலாம். அதற்கான தேதி தான் 13/12/2023. ஆப்ரேஷன் தியேட்டரில் மயக்க மருந்தின் உதவியால் மெல்ல மெல்ல அவர் தன் நினைவுகளை இழக்கத் தொடங்கினார். அப்பொழுது அவர் மனதில் ஓடிக்கொண்ட எண்ணங்கள், தனது வாழ்வு இத்துடன் முடிந்துவிட்டதா? வாழ்க்கை வட்டம் ஒன்றை ஒன்று இணையும் நேரம் வந்துவிட்டதா? இரு முனைகளும் ஒன்றுடன் ஒன்று இணையப் போகிறதா? இந்த வாழ்வில் எனக்கிட்ட கட்டளைகளை, காரியங்களையும் நான் சரிவத செய்துவிட்டேனா? இல்லை என்றால் ஏதேனும் செய்ய வேண்டியது உள்ளதா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர் மனதில் சுழலடித்த ஒரு பாடல், நானே வருவேன் உன் மாளிகையின் வாசலுக்கு, ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானொலிகை. இந்த பாடல் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மயங்கி போனார். பல மணி நேரங்களுக்கு பிறகு கண் விழித்த போது எதிரே டாக்டர் நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து கேட்டது, எப்படி இருக்கிறீர்கள் என்று. நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன். அவர் சொன்னார், உங்கள் நண்பருக்கு ஒன்றுமில்லை, அவர் பரிபூர்ண சுகத்துடன் இருக்கின்றார், கூடிய விரைவில் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று சொல்லி என்னிடம் விடைபெற்று சென்றார். நான் இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அவரை பார்த்தேன். அவர் இன்னும் மயக்கத்திலிருந்து விடுபடவில்லை. இது அவருக்கு இரண்டாவது உயிர். முதல் உயிர் அன்னை கொடுத்தது, இரண்டாவது உயிர் அவரின் குழந்தைகள் கொடுத்தது. கடைசி வரை அவரின் குழந்தைகளுக்கும் நன்றியுடன் இருப்பேன் என்று சொல்லி ஆப்ரேஷனுக்குள் போனவர் இப்பொழுது மறு பிறவி எடுத்து வந்திருக்கின்றார். அன்புள்ள நேயர்களே, உங்களில் யாரேனும் அவருக்கு வாழ்த்து கூற விரும்பினால் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தால் அவரை வாழ்த்தினாலும் அவருக்கு சென்றடையும். 13/12/2023 அவரின் முதலாவது பிறந்த நாள். வாழ்த்துக்கள்.